வணக்கம். இன்னைக்கு ராகு, கேது அதில ராகுனுடைய பெயர்ச்சி, அதற்குரிய நாள் இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. ஏப்ரல் 26. இப்ப இந்த ராகு, கேதுங்கிற கிரகங்கள பற்றி பார்ப்போம். 9 கிரகங்கள்னு ஏன் இருக்கு அப்படின்னா, மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரிகின்ற கிரகங்கள் விண்ணில் 9 கிரகங்கள் மட்டும்தான். இந்த 9ம் சூரியனை சுற்றி வருகின்றன அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. நம்முடைய கோயில்கள்ல நவக்கிரகங்கள் இருக்க பகுதிக்கு போய் பார்த்தீங்கன்னா, நடுவுல சூரியன் இருப்பாரு. அதை சுற்றி 8 கிரகங்கள் இருக்கும். இப்ப பாருங்க, சூரிய குடும்பத்திலே தான் இந்த கிரகங்கள் இருக்கின்றனங்கிறத நம்முடைய முன்னோர்கள் யூகிச்சு தான் இப்படி வச்சிருக்காங்க. இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் காரணமாக நம்முடைய முயற்சியில் தடை ஏற்பட்டால் அதுக்கு என்ன மாற்று செய்யலாம்னு நினைக்கலாம். இது என்ன ராகு, கேது என்பது என்ன அப்படின்னா, தேவலோகத்து அதிபதியாகிய இந்திரன் தான் செய்த தவறுனால சாபத்துக்கு ஆளாகிறார். இப்ப நீங்க ஒண்ணு கேட்கலாம், என்ன இந்திரனுக்கு இதுதான் வேலையா? அவர் சாபத்துக்கு ஆளாகிறான், இவர் சாபத்துக்கு ஆளாகிறான். நினைவு வச்சுக்கங்க, இந்திரன் என்பவன் ஒருவன் அல்ல, அவன் மாறிக்கொண்டே இருப்பான். ஒவ்வொரு இந்திரனும் காலம் முடிகிற போது வேறொரு இந்திரன் வருவான். இப்ப அதனாலதான் இந்திர பதவியை அடையிறதுக்கு தான் மாபலி முயற்சி பண்ணாரு. அதை கெடுத்து விட்டு போயிட்டாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அப்ப இந்திரன் வெவ்வேறு இந்திரன். இது ஒரு நினைவில் வச்சுக்கணும். இந்த சாபம் பெற்று அவன் வலுவிழந்த போது இதற்கு என்ன வழி? அசுரர்கள் பலம் பெற்றார்கள். எல்லாரும் போய் மகாவிஷ்ணுவை கேட்ட உடனே அவர் சொன்னார், இப்போ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அமிர்தத்தை நாம் எடுத்து அருந்தினால் உன்னுடைய சாபமும் தீரும், தேவர்களும் வலிமை பெறுவார்கள் அப்படின்னாங்க. பார்க்கடலே அந்த பானையாக இருக்குது, அதில் தயிர் மாதிரி பார்க்கடலில் நீர் இருக்குது. மந்தாரகிரி என்கின்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி, இன்னைக்கு சொல்கிறப்ப அனகொண்டா, அந்த பாம்பை கயரா வச்சு கீழே நகலாமல் இருக்கிறதுக்காக மகாவிஷ்ணு ஆம வடிவத்தில் எடுத்து அதை தாங்கி கொள்ள இப்போ அதை அவங்க கிடையிறாங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் எங்கே நடந்திருக்க முடியும் அப்படின்னு. நல்லா நினைவு வச்சுக்கோங்க. பால்வெளி வீதின்னு ஒன்று சொல்கிறோம், அதாவது மில்கி வே. இந்த மில்கி வேயை தளமாக வைத்து கொண்டு இந்த இடத்தில் தான் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்க வேண்டும். சரி, இதை யாராவது ஒரு ஹாலிவுட் மூவியில் காமிச்சாலோ, ராஜமௌழி ஒரு படத்தில் காமிச்சாலோ நம்ம ஒத்துக்குருவோம். நான் சொன்னால் யாரும் ஒத்துக்கிற போகிறதில்ல. அப்படி கிடைஞ்ச போது முதல்ல விஷம் எல்லோரும் போட்டு ஓடி போயிட்டா. அப்புறம் சிவபெருமான் எடுத்து அதை சாப்பிட்டு உலக உயிர்களை காப்பாற்றினார். அடுத்து காமதேனு என்ற ஒரு பசு வந்தது. கற்பகத்தரு என்ற ஒரு விருட்சம் வந்தது. பிறகு உச்சி சிரவஸ்ங்கிற குதிரை வந்தது. அதற்கு பிறகு ஐராவதம் என்கின்ற யானை இந்திரனுக்காக வந்தது. அதனை எடுத்து அப்சரஸ் என்கின்ற தேவ குலத்து பெண்கள் வந்தார்கள். லக்ஷ்மி தேவி அங்கிருந்து தான் தோன்றினார். அதை அடுத்து தன்வந்திரி என்கின்ற மருத்துவ கடவுளாகிய தன்வந்திரி கையில் அமிர்த கலசத்தோடு தோன்றினார். அந்த அமிர்தத்தை எடுத்து இவர்கள் உண்ணத் தொடங்கலாம் என்ற போது, இந்த திருப்பார்கடலை கிடைக்கிற போது ஒருபுறம் தேவர்களும் ஒருபுறம் அசுரர்களும் இதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. 2 பேர் சேர்ந்தா தான் அமிர்தம் கிடைக்கும். அப்போ 2 பேருக்கும் பகிர்ந்துக்கிறணும் அப்படின்னு. இப்போ அசுரர்களுக்கு கொடுக்கறதா வேணாமாங்கிறத யோசிக்கிறப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, படார்னு தேவர்கள் கையிலேருந்து பிடிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ மகாவிஷ்ணு அதை காப்பாற்றுவதற்காக மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை வாங்கி எல்லாருக்கும் தேவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தார். சர்பானு என்கின்ற அசுரன் தேவ வடிவோடு மோகினி அவதாரத்தில் இவர் கொடுத்த அமிர்தத்தை அவன் உண்டு விட்டான். அவன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருந்ததால் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். மகாவிஷ்ணுவுடன் சொன்னவுடன் அவர் கோபத்தில் தலையை துண்டித்தார். ஆனால் தலையும் உயிரோடு இருக்கிறது, உடலும் உயிரோடு இருக்கிறது. இப்போது என்ன செய்வது? ஏனென்றால் அவர்கள் அமிர்தம் அவன் சாப்பிட்டு விட்டான். உடனே அவனுடைய நிலையை பார்த்த மகாவிஷ்ணு அந்த தலைக்கு ஒரு பாம்பின் உடலை கொடுத்தார். அதுதான் ராகு. அந்த உடலுக்கு ஒரு பாம்பு தலையை கொடுத்தார். அது கேது. இப்போது இந்த ராகு, கேது என்கின்ற இந்த கிரகங்கள் தேவர்களோடும் சேர்க்க முடியவில்லை, அசுரர்களும் சேர்த்து கொள்ளவில்லை. இவை சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் ஆயிற்று. அதே போல ஆதிசேஷன் தவம் செய்து அவரோடு சேர்ந்து கார்கோடகன் என்கின்ற பாம்பும் தட்சன் என்கின்ற பாம்பும் இவையெல்லாம் சேர்ந்து தவம் செய்த இடம்தான் திருநாகேஸ்வரம் என்கின்ற இடம். அங்கிருக்கிற சிவபெருமானுக்கு நாகநாத சுவாமி என்று பெயர்.
இந்த இடத்தில்தான் ராகு கேது போன்ற இந்த கிரகங்களுக்கான செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. ராகு பெயர்ச்சி செய்கின்ற நாள் இந்த ஏப்ரல் 26 மாலை 4 மணிக்கு இந்த நிகழ்வு நோக்கி லட்சார்ச்சனை செய்யப்படுகின்றது. சரி, இந்த கிரகங்கள் தன்மை என்ன என்றால், ஒரு கிரகம் ஆசையே இல்லாமல் செய்துவிடும், இன்னொரு கிரகம் பேராசையை நமக்கு உருவாக்கும். ஆசை இல்லாத தன்மை, பேராசைத்தன்மை, இரண்டு நிலையும் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை போக்குகின்ற கடவுளாக இந்த கடவுள்கள் இருக்கிறார்கள். இந்த இரண்டு கிரகங்களும் தங்கள் சுழற்சியில் வேகமில்லாமல் சுற்றுமா. அதாவது மற்ற கிரகங்களுடைய சுழற்சி முறைக்கும் இதற்கும் வேறுபாடு என்ன என்றால், இது ஒவ்வொரு ராசியிலும் 18 மாதங்கள் இருக்குமாம், 1.5 வருஷம். அதனால் 12 ராசிகளை இது சுற்றி வர 18 ஆண்டுகள் ஆகும் என்கின்ற கணக்கை சொல்லுகிறார்கள். இது மட்டுமில்லை, 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் வலமாக சுற்றி வர இந்த 2 கிரகங்கள் மட்டுமே இடமாக சுற்றி வரும் என்கின்ற கணக்கையும் சொல்லுகிறார்கள். அந்த திருநாகேஸ்வரர் கோயிலில் நீங்கள் சென்று பார்த்தால், அதற்கு பாலாபிஷேகம் செய்கிற போது அந்த பால் நீல வண்ணத்தில் வந்து விழுவது போல நமக்கு தோன்றும். இந்த கோவில் நவக்கிரக கோயில்களில் ஒன்று. கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்கிற நெடுஞ்சாலையில் இருக்கின்றது. ராகுவினுடைய பெயர்ச்சியும் கேதுவினுடைய செயல்பாடுகளும் நமக்கு நன்மையை செய்யட்டும் என்று நாம் இறைவனை வேண்டிக் கொள்வோம். வாய்ப்பிருந்தால் திருநாகேஸ்வரத்திற்கு ஒரு முறை சென்று வாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம். தங்கமயில் ஜுவல்லரியின் டிஜி கோல்ட் சேமிப்பு திட்டம். கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், ஸ்மார்ட்டா சேமிக்கலாம் தங்கத்தை. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல 100 ரூபாய் முதல் எவ்வளவு தொகையும் சேமிக்கலாம். எத்தனை முறை வேணாலும் சேமிக்கலாம். அன்றைய மார்க்கெட் பிரைஸ்ல உங்க பேர்ல தங்கம் வரவு வைக்கப்படும். 11 மாத முடிவில் நீங்க விரும்பின நகையை ஈஸியா வாங்கிக்கலாம். டிஜி கோல்ட் சேமிப்பு திட்டம். தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பா கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.